நீங்க இதுவரைக்கும் புத்தர் பத்தி பள்ளியில படித்தது, கேள்விப்பட்டது எல்லாவற்றையும் தாண்டி, நீங்க ஒரு புதிய புத்தர வந்து அதுல வாசிப்பீங்க. அது முடிந்த பின்பகுதியில வந்து கேள்வி பதில் வரும். அதுல இந்த மாரி கேள்விகள்லாம் நெறைய எழுப்பப்படும். அதுல வந்து அதுல அவர் அழகா பதில் சொல்லுவார். அந்த பதில வந்து நீங்க எந்த காலத்திற்கும் பொருத்திக் கொள்ளும்படியான பதில்களா இருக்கும் ஒண்ணு. அதற்கு காரணம் வந்து அவர் தன்னளவில் எந்த வேறுபாட்டையும், பேதத்தையும் தன்னோட மனதுக்குள்ள வைத்துக் கொள்ளல. அவர் எல்லாரையும் தன்னுயிர் போல பார்த்தார் அப்படிங்கிறது தான். அந்த அந்த ஒரு விஷயம் தான். அப்படி சிந்திக்க போய் தான் அவர் இவ்வளோ நுணுக்கமா, பொறுமையா அவர் பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு தோணும். கடவுளால் எந்த நன்மையும் இல்லைன்ற அந்த வரியே நான் அந்த டெக்ஸ்ட்லேருந்து தான் எடுத்திருக்கேன். அப்படி நான் ஒரு நூல் எழுதிய போது அந்த புத்தரும் அவர் தம்மமும் நூல்லேருந்து தான் அந்த வரியை எடுக்கிறேன் நான். அவர் வந்து கடவுள்ன்ற விவாதத்துக்குள்ள கூட போமாட்டார். அந்த மாரி தேவையற்ற விவாதங்களை கூட அவர் வந்து ஏன்னா, அதை காரணம் காட்டி உனக்கும் எனக்கும் இடையில வர்ற வேறுபாட கூட நான் விரும்பல அப்படிங்கிறது தான் அவருடைய உள்நோக்கமே.